ஹலோ கைஸ், இன்னைக்கு சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக புளி தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சிருக்க மிக்சரையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெந்தயம் அப்புறம் வடகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆனதும் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியை இந்த ஃப்ரை பண்ணதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ இந்த கிரேவியை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரொம்பலாம் கிளறவே கூடாது, இல்லைன்னா ஃபிஷ் உடஞ்சிடும். ஸோ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. அது அந்த சூட்டிலே நல்லா வெந்துடும். சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.